வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குளோபல் ஜாப்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய சேல்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளை தான் பார்க்க போகிறோம். இந்த சேல்ஸ் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு தெரியும், அதில் டிஃப்ரெண்ட் டெசிக்னேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரண்ட் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அப் டு உங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இதில் என்ன மாதிரியான துறைகளில், அதாவது என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான சேல்ஸ் வேலைகளுக்கு ஆட்களை வந்து சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி ரெக்ரூட் பண்றாங்க அப்படிங்கறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோங்க. நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணி ஒரு 7 டிஃப்ரெண்டான சேல்ஸ் ஜாப்ஸை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். எஸ்பெஷலி சேல்ஸ் ஜாப்ஸ் அப்படிங்கறத விட டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுல இருக்கக்கூடிய சேல்ஸ் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளை தான் இங்க பார்க்க போறோம். நிறைய பேர் சேல்ஸ் துறையில இருக்கிறவங்க நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டனால இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா மேக் பண்றோம். அதுவும் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடியது அதிகமா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டங்காட்டி இந்த வீடியோவை நம்ம மேக் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நீங்க சேல்ஸ் துறையில இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நான் சேல்ஸ் துறையில இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேல்ஸ் துறையில இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உபயோகமா இருக்கும். அதே மாதிரி இந்த சேல்ஸ் துறையில இருக்கக்கூடிய வேலைகளுக்கு எப்படி நம்ம டைரக்டா அப்ளை பண்றது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் இந்த வீடியோஸ்ல ஆட் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இன்னும் டீடைல்டா வேணும், எப்படி வந்து நாங்க வந்து ப்ரொசீஜர் எப்படி அப்ளை பண்ணோம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணோம், சிங்கப்பூர் மட்டும் இல்லாம வேற நாடுகள்லையும் இருக்கக்கூடிய சேல்ஸ் துறைகள்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் எப்படி நம்ம அப்ளை பண்ணோம், என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ராலிங்லயோ வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணியிருப்போம். www.altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தாராளமா இன்னும் கொஞ்சம் மூடி டீடைல்டாவே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூர் இல்லாம பல நாடுகளில் இருக்கக்கூடிய வேலைகளும் அதுல ஃப்ரீக்வெண்டா அப்டேட் பண்றோம். ஸோ அதை பாத்தீங்கன்னா அது வந்து எதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும் அப்படிங்கறத தான் நாங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சீக்கிரமே வீடியோக்குள்ள போலாம். இப்ப சேல்ஸ் துறை அப்படின்னு எடுத்தாலே சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பாப்புலருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சேல்ஸ் துறைகள்ல தான் பல்க் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்டா நடக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த சேல்ஸ் அப்படின்னு எடுத்தாலே இதுல முதல்ல வர்ற ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்தா FMCG இண்டஸ்ட்ரி நீங்க எடுத்துக்கலாம். அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய வேலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சேல்ஸ் வேலைகளுக்கு அதிகமான ஆட்களை எடுக்கிறாங்க. ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அது கூட அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அதுக்கு அடுத்த ஒரு சேல்ஸ் மேனேஜர், இல்ல இதுக்கு இடப்பட்ட ஒரு டீம் லீடர், இந்த மாதிரியான ஃப்ரண்ட் அண்ட் வேலைகளுக்கு அதிகமான ஆட்களை எடுக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளா நான் ஒன்று சொல்றேன். இப்போ இந்த FMCGல ஒரு சேல்ஸ் மேனேஜரா நீங்க வந்து பாத்தீங்க இருக்கீங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்குன்னா இந்த மாதிரி வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு சிங்கப்பூர்ல கொஞ்சம் சுலபமா வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் சேல்ஸ் மேனேஜரா இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 5 ல இருந்து ஒரு 7 வருடங்கள் சேல்ஸ் துறையில அனுபவம் அப்படிங்கிறது இருந்திருக்கணும். அதே மாதிரி சேல்ஸ் மேனேஜரா அட்லீஸ்ட் 1 வருஷமாவது நீங்க ஒர்க் பண்ற மாதிரி ஒரு அனுபவம் இருந்தா இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் சுலபமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாங்க. பொதுவாக சேல்ஸ் மேனேஜருடைய வேலை என்னன்னா டீமை லீட் பண்ற மாதிரி இருக்கும், அவங்களோட கீ கிளைண்ட்ஸை நான் வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும், சேல்ஸ் உடைய புது ஸ்ட்ராட்டஜி, சேல்ஸ் சம்பந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ற மாதிரி இருக்கும், அவங்களுடைய கம்பெனியோட ரெவென்யூ வந்து நம்ம க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சேல்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சில ரோல் வந்து நான் சொல்லியிருக்கேன். பட் அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு அது கிளியராகவே தெரியும். சம்பளம் அப்படின்னு எடுத்தா சிங்கப்பூர் டாலர்ஸ்ல ஒரு 6,000 இருந்து 8,000 உங்களுக்கு மந்த்லி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெளிவா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான். அதாவது நீங்க சேல்ஸ் மேனேஜரா இருந்தா இந்த சம்பளம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்றோம். பட் திஸ் இஸ் நாட் த எக்ஸாக்ட் ஃபிகர். இதுதான் எக்ஸாக்டா எனக்கு கிடைக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஸ்டில் வேரிங்க. எப்படி அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சம்பளங்கள் மாறுபடலாம். இதை மூலம் அதிகமா வாங்குறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதே சேம் டைம் இதை குறைவா வாங்குறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அப்ராக்சிமேட்டா எடுத்த ஒரு 6 ல இருந்து ஒரு 8K அப்படிங்கிறது உங்களால வாங்க முடியும். அது சிங்கப்பூர் டாலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6,000 நீங்க இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். கன்வெர்ட் பண்ணா அப்ராக்சிமேட்டா இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 3,75,000 rupees வரும். இது அப்ராக்சிமேட் ஃபிகர். டாக்ஸஸ் எதுவுமே கழிக்காம இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் சேலரி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் போக நீங்க என்ன வாங்குறீங்களோ அது உங்களுடைய கையில கொடுக்கக்கூடிய நெட் ஃபிகரா உங்களுக்கு இருக்க போது அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எகெயின் இது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தான். நெக்ஸ்ட் ஜாப் அப்படின்னு எடுத்தோம்னா கார்பரேட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கான்ட்ராக்ட்ஸை நீங்க நெகோஷியேட் பண்றது, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு B2B கம்பெனி எடுத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கம்பெனில பெரிய பெரிய நெகோசியேஷன் பண்றது,
இதுக்கு முன்னாடியே சொன்ன சேல்ஸோடைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து டெவலப் பண்றது, அதே மாதிரி அக்வயரிங் நியூ கிளைண்ட்ஸ், அதாவது எஸ்பெஷலி கார்பரேட் கிளைண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லெவல், இது வந்து பேருக்கு கார்பரேட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருந்தாலும் யூ வில் பி பெய்ட் மோர். ஏன்னா பிகாஸ் நீங்க வந்து யூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் அ கார்பரேட் கம்பெனி, யூ வில் பி க்ளோசிங் பெரிய பெரிய டீல்ஸ் தான் யூ வில் பி யூ ஆர் சப்போஸ் டு க்ளோஸ். ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகளுக்கும் வந்து ஆட்களை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்பரேட் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. குறைஞ்சது ஒரு 3 to 5 years அப்படிங்கிறது அனுபவம் தேவைப்படும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இதே துறைகளில் நீங்க அனுபவத்தோட இருந்தீங்க அப்படின்னா நல்ல சேலரி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எவ்வளவு சார் சேலரி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டா, அகைன் சேல்ஸ் மேனேஜருக்கு கொடுக்கக்கூடிய அதே சேலரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஸ்டில் இருந்தாலும் ஆவரேஜா எடுக்கிறப்போ ஒரு 4,000 இருந்து 6,000 உங்களுக்கு சிங்கப்பூர் டாலர்ஸ்ல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது என்னங்கிறது நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பாக்குறப்ப அந்த ரேட்டுக்கு என்னவோ நீங்க கன்வெர்ட் பண்ணி பாருங்க. எகைன் இது ஒரு கிராஸ் ஃபிகர் மட்டும்தான். அண்ட் நெக்ஸ்ட் ஜாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைல் துறையில இருக்கக்கூடிய ரீட்டைல் சேல்ஸ் மேனேஜர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லக்ஸுரி கூட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, இதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் நிறைய சிங்கப்பூர்ல இருக்கு. ஸோ அந்த ஸ்டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் மேனேஜர்ஸை வந்து ரெக்ரூட் பண்றாங்க. அப்ப இந்த ரீட்டைல் துறையில அந்த எக்ஸ்க்ளூசிவா அந்த லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பெரிய வாட்சஸ் இருக்கலாம், ஃபேஷன் ஆக்சசரிஸ் இருக்கலாம், உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய ரீட்டைல் சம்பந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் ஒரு சேல்ஸ் மேனேஜராக முன் அனுபவம் இருந்து வேற ஏதாவது கண்ட்ரீஸ்லையும் ஒர்க் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு முன் அனுபவம் இருந்ததுன்னா தாராளமாக உங்களால் இந்த ஜாபை வாங்குறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. பட் இதுக்கு நல்ல அனுபவம் தேவைப்படுங்க. குறைஞ்சது 5 to 8 வருடங்கள் உங்களுக்கு ரீட்டைல் சேல்ஸ் மேனேஜரா வந்து இந்த துறையில அனுபவம் இருந்தது அப்படின்னா உங்களால நல்ல பேக்கேஜ் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீட்டைல் சேல்ஸ் மேனேஜருக்கு நல்ல சேலரி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு ஒரு 6,500 இருந்து 8,500 சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் சேலரியா கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய சேலரி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மகிட்ட கமெண்ட்ல சொல்றாங்க, சார் பயங்கர ஹையா இருக்கு சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒர்க்கிங் ஃபார் 75,000 rupees இந்தியன் ருபீஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களும் நான் நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்கிறேன். அட் த சேம் டைம் நான் 6 லட்சத்துக்கு ஒர்க் பண்றேன் சார், என்ன சார் நீங்க வெறும் 4 லட்சம் சொல்றீங்கன்னு கேட்கக்கூடிய கமெண்ட்ஸும் கீழே இருக்கதா செய்யுது. ஸோ இதனால ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து என்ன டெசிக்னேஷன்ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறத விட எப்படி ஒர்க் பண்றீங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத கம்பெனிஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சேலரி ஹைக், உங்களுடைய சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் பெர்ஃபார்மிங் வெல் இன் த கம்பெனி அப்படின்னா யூ வில் பி பெய்ட் மோர் அப்படிங்கறத எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எவ்ரிதிங் பேஸ்ட் ஒன்லி ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால நிறைய பேர் உங்களை டிமோட்டிவேட் பண்ணலாம். ஐயோ சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 75,000 1 lakhக்கு மேல யார் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த வேலைக்கு அப்படின்னு கேட்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தட் இஸ் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அது அவங்களுடைய பார்வை, சரிங்களா? அவங்க ஒரு வேலையை எப்படி பாக்குறாங்க, நீங்க அதே வேலையை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. நீங்க எவ்வளவு கான்பிடென்ட்டா ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றீங்க, எவ்வளவு கான்பிடென்ட்டா எவ்வளவு போல்டா நீங்க அட்டென்ட் பண்றீங்க, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களோட சேலரிங்கிறது பிக்ஸ் பண்ணப்படுது. உங்களோட முன்னேற்றம் அதுல தான் இருக்கு, சரிங்களா? இல்ல என்னால முடியாது, நிறைய பேர் என்ன டிமோட்டிவேட் பண்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ரீட்டைல் துறையில வந்து என்னால சம்பளம் வாங்க முடியாது சிங்கப்பூர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை பத்தி கேரே பண்ணிக்க வேண்டாம். நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து டபுள் ட்ரிபிள் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறையில இந்த இன்சைடு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி சம்பந்த, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜினா நீங்க ஒரு வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்ல சாஃப்ட்வேர் சேல்ஸ் எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து லீடு ஜென்ரேட் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா ரிமோட்லயே இருந்துட்டு சேல்ஸை க்ளோஸ் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு சில இடங்கள்ல நீங்க சாஃப்ட்வேர் சேல்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் ப்ராடக்ட் டெமோன்ஸ்ட்ரேட் பண்றதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் உங்களோட ரோல் இருக்கலாம். பட் இந்த இன்சைட் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது கொஞ்சம் பாப்புலரா இருக்கத்தான் செய்யுது சிங்கப்பூர் பொறுத்தளவு. இதுக்கும் ஓரளவுக்கு டீசென்டான பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க டெக்னாலஜி துறைகள்ல வேலை செஞ்ச முன் அனுபவம், அதாவது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை விற்ற முன் அனுபவம் இருந்தது அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அனுபவம் அப்படிங்கிறது எகெயின் குறைஞ்சது ஒரு அளவுக்கு நல்ல சேலரி வாங்கணும்னா குறைஞ்சது ஒரு 3+ years இல்ல 5+ years உங்களுக்கு அனுபவம் இருந்தது அப்படின்னா இந்த வேலைகள் வாங்குறதுக்கு உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னே சொல்லலாங்க. சேலரி அப்படிங்கிறது எகெயின் ஒரு 4,500 இருந்து 6,500 வரைக்கும் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. இல்ல சார் நான் ஃப்ரெஷர் சார், இல்ல எனக்கு ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் வந்து shall I have a try அப்படின்னு கேட்டீங்கன்னா yes you can try of course. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து you will be paid less. அதாவது 6,500 SGD, that is சிங்கப்பூர் டாலர்ஸ்க்கு பதிலாக you may get ஒரு 4,000 இல்ல 3,500 அது மாதிரி வாங்குறதுக்கு கூடிய சான்சஸ் இருக்கு. எல்லாமே based on the experience and how you perform in the interview அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் துறை அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் துறைங்க. இந்த ரியல் எஸ்டேட் துறையில
அபுதாபியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூம் ஆயிட்டு இருக்கு. சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு இதே மாதிரி துபாயும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறை நல்ல பூம் ஆயிட்டு இருக்குங்க. பட் துபாயை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு இந்த துறை நல்ல ஒரு பூமிங் துறை அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு பிடி, அதாவது பிசினஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள், ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கலாம், பிசினஸ் டெவலப்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கலாம், இல்ல பிடிஎம்மா இருக்கலாம், பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகள் சிங்கப்பூரை பொறுத்த அளவுக்கு இருக்கு. எல்லாமே பேஸ்ட் ஆன் வந்து உங்களுக்கு அனுபவம் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இங்க முக்கியமா பார்க்கப்படுதுங்க. அப்போ ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகள் ஆல்ரெடி உங்களுக்கு முன் அனுபவம் இருந்தது, சார் எனக்கு வந்து ஐ ஹேவ் 5+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்க சிங்கப்பூர் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வேலைகளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிடிஎம்மா இருக்கீங்க, ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா இருக்கீங்க, ஆல்ரெடி வந்து எனக்கு 7 இல்ல 8+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு 5,000ல இருந்து ஒரு 7,000 சிங்கப்பூர் டாலர்ஸ் வாங்குறதுக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு ஆல்ரெடி மேனேஜர், யூ ஹேவ் மோர் 7 or 8+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சேம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சேலரி வாங்குறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. இது வந்து ஒரு நல்ல சேலரி சிங்கப்பூரை பொறுத்த அளவுக்குமே சொல்லலாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப பாப்புலர் சிங்கப்பூரை பொறுத்த அளவுக்கு இது ஒரு பாப்புலரான ஒரு டெசிக்னேஷன் சொன்னா கீ அக்கௌண்ட் மேனேஜர்ஸ்ங்க. ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கீ கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது மெயின் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கிளைண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த கிளைண்ட்ஸை வந்து நீங்க பாத்தீங்கன்னா நியூ கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணி அதை நீங்க திரும்பவும் அவங்களோட கஸ்டமர் பேஸை வந்து நீங்க டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு என்ஷூர் கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதையெல்லாம் பாத்துக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீ அக்கௌண்ட் மேனேஜர்ஸ்னு சொல்லுவாங்க. இது நான் சொன்னது சின்ன விஷயம் தான், பட் இது உங்களோட ரோல்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. அதனால கமெண்ட்ஸ்ல சண்டைக்கு வராதீங்க. என்னன்னா இதை விட இன்னும் நிறைய ரோல்ஸ் இருக்காது, நீங்க சொல்லல இல்ல நீங்க தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மெயின் என்ன ரோலோ அந்த ரோலை மட்டும் இங்க சொல்லி இருக்கிறேன். ஸோ இவங்களுக்கும் அனுபவம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 5 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஜாபுக்கு சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். யூ வில் ஆல்சோ ஹேவ் அ சான்ஸ் டு செட்டில் டவுன் இன் சிங்கப்பூர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. ஸோ இதுக்கு சம்பளம் அப்படின்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டா ஒரு 5,000 இருந்து ஒரு 7,000 சிங்கப்பூர் டாலர்ஸ்க்கு வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த வேலைகளை பொறுத்தளவுக்கு. அப்போ சேல்ஸ் அப்படின்னு எடுத்தாலே கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐடி துறைக்கு ஈக்குவலண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால சம்பளம் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதுக்காக சேல்ஸ் துறையை வந்து நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. சேல்ஸ் துறையில இன்னைக்கு அதிகமா சம்பளம் வாங்கிட்டு எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க. ஸோ அதனால ஏன்னா நீங்க வந்து நான் சேல்ஸ் துறையில இருக்கேன், ஐடிக்கு ஈக்குவலா, ஏன்னா நம்ம கிட்ட கமெண்ட்ல கேட்டங்காட்டி நான் சொல்றேன் சார் ஐடிக்கு ஈக்குவலா என்னால சேலரி வாங்க முடியும், தாராளமா வாங்க முடியும். சரிங்களா? ஏன்னா திரும்பி நான் தான் சொல்றேன், நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க வந்து எக்யூப் பண்ணிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கறத எல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட சேலரி அப்படிங்கறது ஃபிக்ஸ் பண்ணப்படுதுங்க. ஸோ அதனால இந்த துறையில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் பிளஸ் சேலரின்னு பாக்குறப்போ நல்ல ஒரு பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பொசிஷன் 7th ஒன், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, எக்ஸ்க்ளூசிவா ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதுல இருக்கக்கூடிய சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கக்கூடிய ஃபுட் இண்டஸ்ட்ரியில என்ன சார் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இல்ல சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு என்ன சார் ஜாப் இருக்குன்னு பார்த்தா மெயினா கிளைண்ட் பேஸ் நம்ம வந்து டெவலப் பண்ணணும். அது இல்லாம அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்ல அவங்க ப்ராடக்ட்டை டைரக்டா நீங்க ப்ரமோட் பண்ணணும். சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஃபுட் சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு சேல்ஸ் வந்தாலே சேல்ஸ் டார்கெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம், அதை நீங்க அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு அவங்களுடைய ரோலா இருக்கும். இது எல்லாமே இன்னும் நிறைய ரோல்ஸ் இருக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த அளவுக்கு, அது எஸ்பெஷலி ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட்டை விற்கிறீங்கிறத பேஸ் பண்ணி உங்களுடைய ரோல் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது மாறுபடலாம். பட் இது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஜாப். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3+ years உங்களுக்கு ஹோம் கண்ட்ரிலையோ வேற ஏதாவது கண்ட்ரிலையோ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாவோ ரெப்ரஸன்டேட்டிவாவோ ஒர்க் பண்ண அனுபவம் இருந்தால் நீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே சொல்லுவேன். ஸோ அப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு டீசென்ட் பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால ஒரு 3,000ல இருந்து 5,500 சிங்கப்பூர் டாலர்ஸ் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் 3,000 போட்டாலே ஆல்மோஸ்ட் அரௌண்ட் ஒரு 1.25 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை வச்சு என்னால் இங்கே சர்வை பண்ண முடியுமானா, நீங்கள் ஒரு பேச்சுலராக இருந்தால் உங்களால் தாராளமாக சர்வை பண்ண முடியும் இந்த சேலரியை வச்சு. பட் இஃப் யூ ஆர் அ ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் வந்து இதை விட கொஞ்சம் அதிக சம்பளம் வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல சிங்கப்பூரை பொறுத்தளவு தாராளமாக சர்வை ஆகிக்கலாம். பட் இந்த சேலரியிலையும் சர்வை ஆகிற ஃபேமிலிஸும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ இப்போ சொன்ன இந்த 7 ஜாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் வந்து எவ்ரி இயர் ஃப்ரீக்வெண்ட்டாக இதுக்கான இன்டர்வியூஸ் நடந்துட்டு இருக்கங்காட்டி இந்த ஜாப் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ 2024 மேபி 2025 இதில் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல சேஞ்சஸ் கூட ஏற்படலாம், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரி இயர் இது வந்து பாத்தீங்கன்னா லைக்
எவ்ரி இயர் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு சில ஜாப்ஸுக்கு அதிகமாக வரவேற்பு இருக்கும், ஒரு சில ஜாப்ஸ் திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு குறைவாக இருக்கும். அது ஒரு சில மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீசன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறுபடலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் டீட்டெயில்டாக தேவைப்பட்டால் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். முன்னாடியே நான் சொன்னேன் altechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணும், அதாவது இண்டிவிஜுவலாக நீங்களே எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஜாப் வெப்சைட்ஸ் எப்படி அப்படிங்கிற அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் என்னங்கிறதோட டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சிங்கப்பூர் மட்டும் இல்லாமல் வேறு சில கண்ட்ரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு நிறைய கண்ட்ரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குங்கிறத அப்டேட்டடாக அதில் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் போய் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நாங்கள் மேன் பவர் கன்சல்டன்சியோ இல்லை ஏஜென்ட்டோ நாங்கள் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இண்டிவிஜுவலாக எப்படி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு டைரெக்டாக அப்ளை பண்ணி எப்படி நீங்கள் அங்கே போய் வேலையை வாங்கி செட்டில் ஆகிறதுங்கிறதுக்கான வீடியோஸை தான் நாங்கள் மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் we are no way connected directly with any employers. At the same time we are not a manpower consultancy and we are not any agents அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது சம்பந்தமான கேள்விகள் அப்படிங்கிறத நீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால வீடியோலயே நான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிடுறேன். மேலும் உங்களுக்கும் சிங்கப்பூர்ல நல்ல வேலை கிடைச்சி செட்டில் ஆக எங்களுடைய பெஸ்ட் குளோபல் ஜாப் சார்பாக நான் வாழ்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.